கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த இந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை யாவரும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக முதலாக யாராவது இந்த யூடியூப் சேனல் பார்க்கிறீர்களானால் இந்த சேனலை எல்லாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, கமெண்ட் பண்ணும்படி, லைக் பண்ணும்படி, ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். அநேக தேவ செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போகும். ஒரு மனுஷனுக்கு சமாதானம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். எப்படி பெற்றுக்கொள்றது? ஆண்டவருடைய சமாதானத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எடுத்தவர்கள் முதல்ல வாசிக்க கேட்போம் ஆண்டவருடைய வார்த்தை. முதலாவது சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை நம்ம வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், ஹல்லேலூயா, அவர்களுக்கு இடர் இல்லை. முதலாவது, வேதத்தை யாரு நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னவா கிடைக்குமா? மிகுந்த சமாதானம். ஆமென். சமாதானத்தை நம்ம எங்கேயும் போய் தேட முடியாது, எங்கும் வாங்க முடியாது. உன் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா ஆஸ்தியும் இருந்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் கஷ்டம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொன்னா நீங்க வேதத்தை நேசிக்கலன்னு அர்த்தம். வேதத்தை நீங்க படிக்கலன்னு அர்த்தம். அன்பு கூறலன்னு அர்த்தம். நான் சர்ச்சுக்கு போறேனே, காணிக்கை கொடுக்கிறேனே, எல்லாமே செய்றேனே, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை என்று நீங்க கேட்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், வேதத்தை நேசிக்காதவனுக்கு ஒரு நாள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் அழகாக சொல்லுகிறது. நான் மறுபடியும் அந்த வாசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. அவர்கள் இடர் விழுந்து போவதில்லை, தள்ளாடுவதில்லை. ஆமென். வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, சத்தியத்தை அறிகிறாளோ, சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். ஒரு அழகிய சொல்லுவோம், மிகுந்த சமாதானம். எவ்வளவு பெரிய வார்த்தை, மிகுந்த சமாதானம். ஆண்டவருடைய வேதத்தை நேசித்தா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அழகாக அடுத்து ஒரு வசனத்தை நான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 14 27 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அந்த சமாதானம் எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அதனால தான் உங்கள் கைகளிலே ஒரு பைபிள், ஒரு வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானம் என்பது அவருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. அந்த வார்த்தை இயேசு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க இயேசுவை நேசிக்காம அவருடைய வார்த்தையை நேசிக்காம இருப்போமானால் எப்படி சமாதானம் உங்களுக்கு உண்டாகும்? இது சத்தியம், வேதம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வேதத்தை நேசிக்கல, நல்லா புரிந்துங்க, வேதத்தை நேசிக்கல, ஆண்டவர் நேசிக்கல, அப்படிப்பட்டவனுடைய காரியம் எதுவா எப்படியா இருக்குமா? நீதிமொழிகள்
28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கனுடைய ஜெபம் அருவருப்பு. நீ வேதத்தை நேசிக்கலனா, ஜெபம் வாழ்க்கையில் இல்லைன்னா அருவருப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஜெபம் அருவருப்பு, வேஸ்ட்ன்றார். வேதத்தை நீ படிக்கல, வேதத்தை படிக்கலான்னு நேரம் இல்லை உனக்கு, இல்லையா? மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா சத்தியத்தை, வேதத்தை நம்ம நேசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸோட பழகிறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா சத்திய வேதத்தை எடுப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. வெளியே போய் சுற்றுவதற்கு உனக்கு நேரம் இருக்கு, ஆனா வேதத்தை எடுப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. அப்புறமா வந்து பிரச்சனையோடு வந்து தேவ சமூகத்தை ஜெபிப்போம் போது அந்த ஜெபம் அருவருப்பாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த ஒரு மனுஷன் வேதத்தை நேசிக்காம இருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் ஜெபம் வாழ்க்கை ஜெபம் இல்லாம இருக்கிறதோ, அவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. ஆனால் வேதத்தை நேசிக்கிறவளுக்கோ, அவர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. ஓசையா 4:6 கூட ஒரு ஆசிரியன் வேதத்தை நீ மறந்துட்டன்ற ஆசிரியர், ஒரு ஊழியக்காரர் வேதத்தை மறந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று. உன் பிள்ளைகளை கூட நான் மறந்துடுவேன். தயவு செய்து வேதத்தை மாத்திரம் மறக்காதீங்க. வேதத்தை நேசிங்க, அவர்கள் அன்பு கூறுங்க. நீங்க வேதத்தை எவ்வளவுக்கு நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்களவாய் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்காக தான் இயேசு ரட்சகராக உலகத்துல வந்து பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பிறந்தார். ஆமென். அவர் பிறந்து அவர் நமக்காகவே சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாயிருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உனக்கு சமாதானம் வேணும்னா நீ வேதத்தை நேசி. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவரை நேசி, வேதத்தை நேசி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவேளை இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த செய்தி கேட்டு நீங்கள், நான் இனி எவ்வளோ நாள் நான் வேதத்தை நான் படிக்கல, நான் செவிக்கல, ஆண்டவரோடு இல்லை என்று நீங்கள் ஒருவேளை உணர்ந்தீர்களானால் என்னோட கூட இதை சேர்ந்து அர்ப்பணித்தோடு, ஆண்டவரே எதாவது என் குற்ற குறைகளை மன்னிங்க, நான் உண்மை விட்டு தூரம் போயிட்டேன், நான் உண்மை தேடாது போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணாம போயிட்டேன், நான் வேதத்தை எடுத்து நான் வாசிப்பேன், நான் நேசிப்பேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் பொறுத்துணையோட பண்ணுங்க. உன் வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் செய்ய காண்பும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலே மிகுந்த சமாதானத்தை குறித்து எங்களோட பேசுங்கப்பா. எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர், இந்த குடும்பத்திற்கெல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். யார் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறார்களோ, ஆண்டவர் யாரும் மேல் அன்பு கூறுகிறார்கள், அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தாவே, ஊழியக்கார குடும்பங்களை அப்பா நீங்க சமாதானம் உண்டாகட்டும். ஊழியத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி யாரெல்லாம் என்னோடு கேட்கிறார்களோ, கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே நீ செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட அழகான இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசியிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம்,
ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது நம்மளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானத்தை தேவனை ஒரு நாளும் அவருடைய வார்த்தை மறக்காதீங்க, வேதத்தை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.